வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு வீட்டின் நடுவே பதுக்கி வைத்திருந்த 400 கோடி அதிர்ந்து போன அமலாக்கத்துறை. யார் இந்த 400 கோடியுமே வீட்டின் நடுவே பதுக்கி வைத்திருந்தது? யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தொகுப்பாக பார்க்க போகிறோம். இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இதை பற்றின தகவலையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை டெய்லியும் நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய திமுகவிற்கு ஒரு ஆபத்தான தகவல், ஒரு சோகமான தகவல், ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சற்று முன்பு திமுகவின் முக்கிய புள்ளியின் வீட்டின் நடுவே பதுக்கி வைத்திருந்த 400 கோடி. யார் இந்த திமுகவின் முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லைங்க, செந்தில் பாலாஜியோட அன்பு தம்பி அசோக்குமார் அவர்கள் தான் வீட்டின் நடுவே பதுக்கி வைத்திருந்த 400 கோடி அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த 400 கோடியுமே செந்தில் பாலாஜியின் அன்பு தம்பியான அசோக்குமாரின் வீட்டின் நடுவே தான் கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. சோதனை நடத்தினதில் இந்த 400 கோடி கிடைச்சிருக்கிறது. இந்த 400 கோடி யாருடைய பணம், எதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக இங்கே பதுக்கி வைத்திருந்தது, ஸோ யாருடைய பணன்றதை கேள்வி மேலே கேள்வியை கேட்டுட்ருக்காங்க அசோக்குமாரிடம். ஸோ இதனால் திக்குமுக்கா பதில் சொல்லும் திமுகவின் செந்தில் பாலாஜியோட அன்பு தம்பியான அசோக்குமார் அவர்கள். இதனால் அமலாக்கத்துறை அதிரடியாக அவரை பார்த்திங்கன்னா கைது பண்ணி அவங்க இடத்துக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கூட்டு போயிட்டாங்க. இதனால் பார்த்திங்கனாக்கா பெரும் பரபரப்பை எடுத்திருக்கு. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அவர் உண்மையிலேயே உறைந்து போயிருக்கிறாரா, இல்லை சந்தோஷத்தில் இருக்காரா அப்படின்றத தெரியல நமக்கு. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி நினச்சிருந்தா இந்நேரம் அவங்க வெளியே எடுத்து அவங்க பதவியில் உட்கார வச்சிருக்கலாம். இருந்தும் செந்தில் பாலாஜியை இன்னும் திமுக எடுக்காததுக்கு காரணம், அவர் வெளியில் வந்தால் திமுகவிற்கே பெரும் பிரச்சனை அப்படின்றதையும் மனதில் கொண்டு தான் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. இருந்தும் தற்போது அவர் செந்தில் பாலாஜியின் தம்பி வீட்டில் தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 400 கோடி பணம், கருப்பு பணம் கைப்பற்றியிருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் முதல்ல ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாதுன்றது நம்முடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 2-3 மாதமாகவே திமுகவில் இருக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக இப்போ கைதாகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் தற்போது செந்தில் பாலாஜியின் தம்பி, அன்பு தம்பியான அசோக்குமார் இந்த சர்ச்சையில் சிக்கி வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவில் 11 அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் 11 திமுக அமைச்சர்கள் கைதாக போகிறாங்கன்றதை கேட்ட திமுகவினர் பார்த்திங்கன்னா, ஒரு சில அமைச்சர்கள் கட்சி மாற்றமும் செஞ்சிட்டாங்க. இல்லை சில பேர் கட்சியை விட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம செஞ்சிட்டோன்னா வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சரான பொன்முடி கைதாகி வாழ்நாள் முழுவதுமே சிறை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை 50 லட்ச ரூபாய் அபராத தொகை வாங்கியிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.